ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்தீங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு. எடுத்துக்காட்டு 9. கொஷின் பாருங்கள். 12 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவு காண்கன்னு கிடைக்கும். அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், வேணும்னா போய் பார்த்துக்கோங்க, புரிஞ்சுதுங்களா? அப்போது 12 சென்டிமீட்டர் நீளம் சொல்லியிருக்காங்க, அகலம் சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து எழுதுக்கோங்க. செவ்வகத்தின் நீளம் என்னன்னு குறிப்போம், எல்லுன்னு குறிப்போம். அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 12 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் செவ்வகத்தின் அகலம் பார்த்திங்கன்னா பீன் குறிப்போம். அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 7 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் பாருங்கள், செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா நம்ம எழுதணும். அப்போது செவ்வகத்தின் பரப்பளவு வந்து ஏன்னு குறிப்போம் நம்ம. அப்போ இஸ் ஈக்குவல் டு இதுக்கு என்ன? எல் பெருக்கல் பி சதுர அலகுகள் ஃபார்முலா இதுக்கு. நீளம் இன்ட்டு அகலம். அப்போது எல் எவ்வளோ கொடுத்துக்குறாங்க? 12 பெருக்கல் பி எவ்வளோ? 7 இந்த சதுர அலகுகள். அதுக்கப்புறம் பாருங்கள், இது பெருக்கணுங்க. 2 14க்கு 4 மீதி 1 1 7 7 7ஓட 1 கூட்டினீங்கன்னா 8 84 சதுர. இதில் அலகுகள் என்ன கொடுத்துக்குறாங்க? சென்டிமீட்டர் கொடுத்துக்குறாங்களா? சென்டிமீட்டர். அப்படி இல்லைன்னா இது பார்த்திங்கன்னா 84 அலகுகள் ஸ்கொயர். இன்னொன்று இதுக்கு அலகு பார்த்திங்கன்னா அலகுகள் ஸ்கொயருன்னு வரும். அப்போது 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி எழுதினா கூட கரெக்ட் ஆன்சர் தான், புரிஞ்சுதுங்களா? அவ்வளோ. நான் இந்த மாதிரி ரெண்டுத்தில் எதுனா அல்லது. அப்போது லாஸ்ட்டில் therefore செவ்வகத்தின் பரப்பளவு A is equal to 84 சதுர சென்டிமீட்டர் அல்லது 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.